ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூன்மின் BLFF ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். யூன்மின் மூவி நேம் டேடி ஜிமின் மம்மி யூங்கி. ஆர்மிஸ் நம்ம எல்லா எஃப்எஃப்லேயுமே நம்ம சுகா தானா எல்லாத்துலேயுமே டாப்பாக இருப்பார். பட் இந்த டைம் நம்ம ஜிம்மின் இதில் டாப், நம்ம யூங்கி இதில் பாட்டம். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ யூன்மின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம சுகா தான் பெட்டில் அப்படியே படுத்திருக்காரு. அப்போ இவருக்கு கால் வருதா, அதை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுடா, என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்கா? என்ன இந்த டைமா? மணி என்னத்தியா 10 ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களா? சரிடா, நான் பார்த்துக்கிறேன், நான் வீட்டில் இருந்தானே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம சுகா அவரோட சிஸ்டமில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரா. இந்த டைம் திடீர்னு சிஸ்டம் ஆஃப் ஆகிடுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. கீழே பார்க்குறாரு, ஒருவேளை பவர் கட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் பவர் கட்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. சிஸ்டமில் தான் ஏதோ ப்ராப்ளம் போல் அப்படின்னு சொல்லிட்டு இதை சரி பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. அவங்களுமே வரேன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இந்த டைம் சரி அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு விண்டோ வழியாக பார்க்குறாரு. அப்போ நம்ம சுகா மைண்ட்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு, எனக்கு இந்த மாதிரி வெளியே போகிறது சுத்தமாக பிடிக்காது. நான் வீட்டுக்குள்ளேயே தான் ஒர்க் பண்ணுவேன். அதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்கள்ல, அதான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நிறைய பீப்புள் இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. க்ரௌடாக இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கணும். இதனால தான் நான் வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். எனக்கு ஏதாவது தேவைனாலுமே என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அவன் தான் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பான். நான் வெளியே போகிறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையுமே வந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் விண்டோ வழியாக பார்க்குறாரு. சுகா வீட்டுக்கு முன்னாடியே ஒருத்தனை பிடிச்சி மாறிட்டு இருக்கான். இங்கே நம்ம சுகா உள்ளேருந்து கத்துறாரு, இங்கே பாருங்க, என் வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாரா. இந்த பையன் காருக்குள்ளே இருக்கவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான், பாஸ் இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தன் கத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. அதுக்கு அந்த பாஸ் உள்ளே இருந்து அப்படியே வெளியே வரான். வந்துட்டு சுகாவை பார்த்து திட்டுறான், உனக்கு என்ன, ஒழுங்கா உள்ளே இருந்துட்டு உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறானா. இது நம்ம சுகாவுக்கு கோவம் வருது. என்னடா பண்ணிகிட்ருக்க, உன் இஷ்டத்துக்கு என் வீட்டுக்கு முன்னாடி இப்படி நின்று பண்ணிகிட்ருப்பீங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. முடிஞ்சா பண்ணுடா அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் சொல்கிறான். அதுக்கு நம்ம சுகாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. சரி, வெளியே வந்து இவனுங்களை மிரட்டலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வர பார்க்குறாரு. கன் சவுண்டு கேட்குதா. இதை கேட்ட உடனே சுகாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே வெளியே வந்து பார்க்குறாரு, அவன் செத்து கிடக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ் இருக்கான்ல, அவன் சுகாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே அப்படியே போகிறானா. அதுக்கு நம்ம சுகா, ஹே நில்லுடா, உன் பேர் என்ன, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போகிற, அது என் வீட்டுக்கு முன்னாடி வந்து பண்ணிட்டு போகிற, நான் பாட்டுக்கு இவனை தூக்கிட்டு போயிருப்பேன், சம்மந்தமே இல்லாமல் கத்தி நீயா அதில் வாண்டடாக வந்து ஆட் ஆகிட்ட, இனிமே நீ எதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த பாஸ் அப்படியே சொல்லிட்டு போகிறானா. இதனால் சுகாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. தென் என்ன பண்ணுறாரு, போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல போலீஸ் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடுறாங்க. சுகாவை தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா சுகா வீட்டுக்கு முன்னாடி தானே இந்த மர்டர் நடந்திருக்கு. ஸோ சுகா தான் மெயினாக பிடிச்சி வச்சுருக்காங்க. சுகா கிட்டே கேட்குறாங்க, இது எப்படி நடந்துச்சு, நீ தான் அதை பண்ணி அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குது, எனக்கு என்ன அவசியம் இவனை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுகா அப்படியே ஒரு மாதிரி ரூடாகவே கேட்குறாங்களா. அதுக்கு அந்த போலீஸ், உங்ககிட்ட கேட்ட கொஷினுக்கு ஒழுங்காக பதில் சொல்லுங்கள், இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்க, அவ்வளோதான், நீங்கள் தான் அதை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே பிடிச்சி போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டிகிட்ருக்காங்க அந்த போலீஸு. சுகா கோவம் வருது, கொலை பண்ணவனை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இது இல்லை, என் மேலே பழியை போட பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி. இங்கே சிசிடிவி கேமரா இருக்குது, எப்படியோ அதில் தெரியும் நான் வந்து கொலை பண்ணலை, அவனுங்க தான் கொலை பண்ணிட்டு போனானுங்கன்னு. எனக்கு அவனுங்களை யாருன்னு கூட தெரியாது, நான் மேலே நின்று கத்துனேன், என் வீட்டுக்கு முன்னாடி இப்படி பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த எல்லாத்தையுமே நம்ம சுகா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த டைமில் ஃப்ரெண்டுமே வராங்களா, வந்துட்டு என்னாச்சார் இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் தான் வந்து நம்ம போலீஸ்கிட்ட பேசுகிறான், இல்லை நீங்கள் சுகாவை தப்பாக நினைக்காதீங்க, அவன் வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டான், அவனுக்கு இந்த மாதிரி க்ரௌட் பீப்புள்னாலே பிடிக்காது, அவன் வெளியவே வர மாட்டான், எனக்கு என்னமோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கவும் தான் வெளியே வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு நம்ம சுகா சொல்கிறேன், இல்லை நான் சவுண்ட் கேட்கவுலாம் வரல, அதில் ஒருத்தன் நின்றுட்டு இருந்தான், உள்ளேருந்து ஒருத்தன் வந்தான், அவனை தான் பாஸுன்னு சொன்னானுங்க, நான் இந்த மாதிரி மிரட்டினேனா, நான் கீழே வந்ததுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு அவனை ஷூட் பண்ணிட்டான், நான் சவுண்டு கேட்டு வேகமாக ஓடி வந்தேனா, அப்போ அவனுங்களோட அந்த பாஸ் இருக்கான்ல, அவன் என்னை பார்த்து முறைச்சிட்டு போனான், நான் வெளியவே போகலனாலும் வம்பு என்ன தேடி வருது, இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சுகா ஒரு மாதிரி
உட்காந்துருக்காரு. அவங்க ஃப்ரெண்டை தான் சமாதானப்படுத்துகிறாங்க. ஒன்றும் இல்லைடா விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அவங்களுக்குமே புரியுது அந்த போலீஸ்க்குமே. ஏன்னா இப்போ ஒரு சில மாஃபியாஸ்லாம் இந்த மாதிரி ஒரு சிலவங்கள ஷூட் பண்ணிகிட்டே இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே தெரியும். அதனால் சுகா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சுகா, இனிமேல் அந்த மாதிரி ஒருத்தனை அதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல அவனை திருப்பி பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்க, இது என் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவங்கள நான் அடிக்கடி வந்து வாட்ச் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கு நம்ம சுகா அந்த போலீஸை கூப்பிட்டு, நீங்கள் மட்டும் அவனை கண்டுபிடிக்கலனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்ன் பண்ணுறாரு. ஏன்னா நம்ம சுகாவுக்கு ரொம்பவே கோவமாக இருக்குது அவன் மேலே. அவர் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருப்பார். பட் இவ்வளோ பெரிய வம்புல மாட்டி விட்டான்ல, அதனால ரொம்ப கோவப்படுறாரு. அப்புறம் சொல்கிறாரு, அவனை பற்றி என்ன ஒரு ப்ரூஃப் வேணும்னாலும் என்கிட்ட கேளுங்க, ஏன்னா அவனோட ஃபேஸ்லாம் நான் பார்த்துட்டேன், அதனால எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ அவனோட ஃபேஸை சொல்லுங்கள், நாங்கள் ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சுகாக்கு சுத்தமாக ஃபேஸ் மறந்து போச்சு. ஏன்னா அவர் அவ்வளவா பீப்புளெலாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் நம்ம இவனோட ஃபேஸ் ஞாபகத்திலே இருந்தாலும் நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கார். இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு அப்படின்ற மாதிரி பொய் சொல்கிறாரு. தென் இப்போ அவர் பாட்டுக்கு வீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கரெக்டாக அவருமே வராரு. அதான் அந்த சிஸ்டமை சரி பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுமே இப்போ தான் வராங்க. வந்துட்டு சுகாவுக்கு சரி பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம சுகா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களா, சுகாவுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஏன்னா அவன் வந்து அப்படி பண்ணிட்டு போனால அது மட்டுமே தான் ஞாபகத்தில் இருக்குது. இதனால ரொம்ப கோவப்படுறாரு. இல்லை சுகா, நீ காமாரு, எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி. தென் எங்கே அப்படியே ஆப்போசிட்டில் அதான் அந்த பாஸ் இருக்காங்கல்ல, அவனை காமிக்கிறாங்க. அவன் சும்மாவே இல்லை, அவன் என்ன பண்ணுறான், இதே மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ் தான், அந்த இடத்துக்கு போயிட்டா அங்கே இருக்க ஆளுங்க எல்லாத்தையுமே கொண்டுட்ருக்கான். அதில் பர்சனோட வேலட் அப்படியே கீழே விழுதா, இதில் ஏதோ ஒரு ஃபேஸ் மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகமாக இருக்குது. அதனால் அந்த பாஸ் என்ன பண்ணுறாரு, அந்த பர்ஸ் அப்படியே எடுக்கிறாங்களா, அதில் நம்ம சுகாவோட ஃபோட்டோ இருக்குது. என்னடா சுற்றி சுற்றி நான் இவனவே பார்த்துட்ருக்கேன், இந்த பையன் இவனுக்கு யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனை அப்படியே ஆல்ரெடி ஷூட் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சமாக உயிர் இருக்கும் இல்லையா. ஸோ அவன் முன்னாடி அவன் ஷர்ட்டை பிடிச்சி, இங்கே பாரு இவன் யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவன் தான் என்னோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்னது பையனா, உனக்கு இப்படி ஒரு பையனா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், இது வரைக்கும் நான் என் பையனை சரியாகவே பார்த்துக்கிட்டது இல்லை, அவனாக தான் கஷ்டப்பட்டு அவனாக தான் இப்போ இருக்கான். இத்தனைக்கும் நான் என் வீட்டுக்கு கூப்பிடுவேன் வர சொல்லி, பட் அவன் வரமாட்டான். ப்ளீஸ் எனக்காக நீ அவனை மட்டும் பார்த்துக்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்குறாங்க. ஆக்சுவலி இந்த பாஸ் இருக்கார்ல, அவர் எல்லாத்தையுமே ஷூட் பண்ணுற ஒரு ஃபோர்ஸில், அது பப்ளிக் பிளேஸ் தானே, இன்னொருத்தனை ஷூட் பண்ண வரும்போது டக்குன்னு இவரையுமே ஷூட் பண்ணியிருப்பார். அதனால தான் இவ்வளோ தான் போய் கேட்டுட்ருக்காரு. என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை வேணும்னே ஷூட் பண்ணணுன்னு நினைக்கல அப்படின்றாங்களா. அதுக்கு அந்த பர்சன் சொல்கிறாங்க, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் போக வேண்டிய உயிர் தானே, இது வரைக்கும் நான் என் பையனுக்கு எதுவுமே பண்ணதில்லை, ஆனால் அவனுக்காக நான் நிறைய சேர்த்து வச்சுருக்கேன், இதை மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்றீங்க. நான் பண்ண ஒரு தப்புனால தான் என் பையனால் வீட்டை விட்டே வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் அவனுக்கு. அதனால தான் அவன் வெளியவே வரமாட்டான், வீட்டுக்குள்ளேயே இருப்பான். நீங்கள் அவனை போய் அடிக்கடி பார்த்துக்கோங்க, அவன் எப்படியும் உங்ககிட்ட கோவம் தான் படுவான். ப்ளீஸ் எனக்காக அவனை பார்த்துக்கோங்க. உங்கள் பேர் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அது பேச முடியாமல் தான் கேட்டுட்ருக்காரு. அப்போ அந்த பாஸ் சொல்கிறாங்க, என்னோட நேம் பார்க் ஜிமின், நான் உங்கள் பையனை இனிமேல் பார்த்துக்கிறேன், உங்களை ஷூட் பண்ணிட்டேன், இது என் மேலே இருக்க தப்பு தான், இனிமேவும் உங்களை கொண்டு போய் நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாலும் நீங்கள் எப்படியும் உயிர் பழைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு லைட்டாக உயிர் இருக்குது, பட் இருந்தாலுமே நம்ம ஜிம்மினுக்கு அவனை காப்பாற்ற தோணலை. ஆல்ரெடி அவர் ரொம்ப கோவமாக இருந்திருப்பாரா, அந்த கோவத்தில் இவனை மறுபடியும் ஷூட் பண்ணிடுறாரு. ஏன்னா இவன் ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணியிருப்பான். நம்ம ஜிம்மின் ஷூட் பண்ண அந்த பர்சன் நார்மல் பர்சன் மட்டும் இல்லை, ஆக்சுவலி நம்ம ஜிம்மின் நார்மல் பர்சன் சொல்லி தான் வந்து சாரி கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் அவனோட அந்த கையில் ஒரு டேட்டோ மாதிரி போட்டிருக்கோம், அந்த டேட்டோவை பார்த்தனால தான் மறுபடியுமே ஷூட் பண்ணியிருப்பாரு. தென் இப்போ நம்ம சுகாவோட அப்பாவுமே இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த அப்படியே ஃபயர் வச்சு விட்டு வந்துடுறாங்க. இந்த நியூஸ் அப்படியே எல்லாத்துக்குமே பரவுதா. இதை நம்ம சுகா அவங்க வீட்டிலேருந்து டிவியில் பார்த்துட்ருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் இந்த மாதிரி இடத்துல நடந்திருக்கு, அதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த நியூஸில் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம சுகா ப்ரே பண்ணிக்கிறாரு. அண்ட் தென் தூங்கலான்னு போகிறாரா, இந்த டைம் அவர் வீட்டோட டோர் பெல் அடிக்குது. என்னடா இந்த டைமில் போய் யாரோ வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக கீழே வராங்களா. இப்போ வேகமாக அடிச்சிட்ருக்கா. இதனால் சுகாவுக்கு யாரோ வந்திருக்காங்க, இவ்வளோ ஃபோர்ஸாக என்கிட்ட யாரும் வந்து அடிக்க மாட்டாங்களே, ஒன்று என்கிட்ட சொல்லிட்டு தானே வருவாங்க, இது யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி
கேமரா இருக்கும்ல உள்ளேருந்து பார்க்குற மாதிரி அதில் பார்த்துட்ருக்காங்களா. பார்த்தா இந்த பாஸு நம்ம சுகாக்கா கோவம் வருது. இரு நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு கால் பண்ணுறதுக்காக போகிறாங்களா. நம்ம சுகா இங்கே வந்து பார்த்துட்ருக்கிறது ஜிமினுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பாவோட அந்த வேலெட்டை எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த வேலெட்டை அப்படியே காட்டுறாங்களா. அதில் சுகாவோட ஃபோட்டோவுமே இருக்குது. இப்போ ஜிமின் என்ன சொல்கிறாங்க, இவ மட்டும் நீ டோரை ஓப்பன் பண்ணலன்னு வச்சுக்காவேன், உன் அப்பா என்கிட்ட தான் இருக்காங்க, நான் போட்டு தள்ளிடுவேன், ஒழுங்கு மரியாதையாக டோரை ஓப்பன் பண்ணு அப்படின்றாங்க. எதுக்கு தேவையில்லாமல் என் அப்பாவை பிடிச்சி விளையாடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு தான் உன் அப்பாவை பிடிக்காதாச்சே, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யார் சொன்ன எனக்கு என் அப்பாவை பிடிக்காதுன்னா, இப்போ நீங்கள் ஒழுங்காக உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பேன், இல்லைனா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சுகா மிரட்டுறாரு. என்னடா சும்மா சும்மா குழந்த மாதிரி போலீஸ்க்கு ஃபோன் பண்ண போகிறேன்னு இருக்கா, உனக்கு என்ன இப்போ போலீஸ்க்கு நீ ஃபோன் பண்ணணும் அவ்வளோதானே, நம்பர் சொல்லு நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீ ஃபோன் பண்ண போறியா, உனக்கு பயம் இல்லையா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாங்க. நான் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை, ஏன்னா போலீஸே ஏன் கஸ்டடியில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜிம்மின் மிரட்டுறாங்க. என்னது இதை நான் நம்பணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நேற்று உனக்கு ஒரு போலீஸ் நம்பர் கொடுத்துருப்பானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. ஆமாம் கொடுத்தாங்க. அந்த போலீஸோட நம்பரை இப்போ நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம சுகா பார்க்குறாங்க, சேமாக இருக்குது. ஐயையோ இது என்ன, இவன் எதுக்கு என்கிட்ட நம்பர் கொடுத்தான், அது மட்டும் இல்லாமல் இவன் உனக்கு தெரிஞ்சவனா, இவன் உன்னோட அடியாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுவே உனக்கு இப்போ தான் புரியுதா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாங்க. இங்கே பாரேன், என்னாலலாம் வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாது, இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணதே கிடையாது யாருக்கும். இப்போ மட்டும் நான் 3 சொல்கிறதுக்குள்ளே டோர் ஓப்பன் பண்ணலன்னு வச்சுக்கவேன், அவ்வளோதான். ஆல்ரெடி 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, 1 அப்படின்னு சொல்ல வராரா. டக்குன்னு நம்ம சுகா டோர் ஓப்பன் பண்ணிடுறாங்க. நம்ம ஜிமின் வந்த ஃபோர்ஸ்க்கு என்ன பண்ணுறாரு, அப்படியே கன்னை எடுத்து சுகாவோட ஒரு கையை அப்படியே திருப்பி இன்னொரு கையில் வச்சு அப்படியே பின்னாடி பிடிச்சா ஹக் பண்ணுறாரா. சுகாக்கு என்ன பண்ணுற விடு அப்படின்றாங்க. அது எப்படி நான் உன்னை விடுவேன், உன்னை பார்க்க தானே இவ்வளோ தூரம் வந்தேன், ஸோ கண்டிப்பாக சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நசுக்கிறாங்க. சுகா விடுன்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக முடியாது, என்னை நீ வெயிட் பண்ண வச்சல, அதுக்கு நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி கையை டைட்டாக பிடிச்சி நசுக்க ஆரம்பிக்கிறாரு. சுகா விடுன்னு சொல்கிறாங்க. முடியாது, இதுக்கப்புறம் நீ என்ன வெயிட் பண்ண வைப்பியா, மாட்டல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன இதுக்கப்புறமா, ஆமாம் இதுக்கப்புறமும் நான் உன்னை டெய்லி பார்க்க வருவேன், இல்லை இங்கே தான் இருப்பேன்னு வச்சுக்காவேன், நீ ஓப்பன் மட்டும் பண்ணலை, என்னை வெயிட் பண்ண வச்ச, உன்னை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி கண்ணை எடுத்து காட்டுறாங்களா. உனக்கு என்னை கொல்லணுமா, கொன்னுக்கோ அப்படின்றாங்க. கவலைப்படாதா, அதுக்கெல்லாம் நான் உன்னை விட மாட்டேன், ஏன்னா இனிமே நீ எனக்கு சொந்தம் அப்படின்றாங்க. என்னடா உளறிட்டு இருக்க, இங்கே பாரு உன்னை பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கு, ஒழுங்கா இங்கேருந்து போ அப்படின்னு சுகா சொல்கிறாரு. ஏன்னா நான் சின்ன பையனா, என்னை பார்த்தா உனக்கு அப்படியா இருக்கு அப்படின்ற மாதிரி சுகாவோட கையை விட்டுட்டாங்க. இப்போ கரெக்டாக காலிங் பெல் அழுத்துற சவுண்டு கேட்குதா, யார் வந்திருக்காரு அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறாங்க. அது வந்து என் ஃப்ரெண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. உனக்கு என்ன ஃப்ரெண்டு வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு கேட்குறாங்க. ஏன் உனக்குலாம் ஃப்ரெண்ட் இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாங்க. இல்லை இருக்கக்கூடாது, அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே உனக்கு ஃப்ரெண்டும் இருக்கக்கூடாது, ஏன் உன் அப்பாவுமே இருக்கக்கூடாது, யாருமே இருக்கக்கூடாது, இருக்கவுமே விட மாட்டான் அப்படின்ற மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்படியே சுகாவோட நெக் இருக்குல்ல அந்த இடத்துல அப்படியே லிக் பண்ணுறாங்களா. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னடா பண்ணுற விடு அப்படின்ற மாதிரி. இல்லை நான் உன்னை விட மாட்டேன், நான் தான் சொன்னேன்ல நீ என்னோட ப்ராப்பர்ட்டி, இனிமேல் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், உன்னை யாரையுமே பார்க்க விட மாட்டான் அப்படின்ற மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்க, கீழே போயிட்டு அவனை இனிமே உன்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்றாங்களா. நான் ஏன் அப்படி சொல்லணும், சொல்ல முடியாது, அவன் என் ஃப்ரெண்டு, அவன் உயிரோடு இருக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் உயிரோடு தான் இருப்பான், இருக்கவும் தான் செய்வான். இங்கே பாரு, நீ என்னவே மிரட்டுறியா, நீ என்னை விட பெரியவனாக இருக்கலாம், ஆனால் நீ என்றைக்குமே எனக்கு மட்டும்தான் சொந்தம், போ ஒழுங்கா இதை செய், இல்லைனா உன் முன்னாடியே அவனை நான் ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. இந்த கன் இருக்கவும் தானே இவ்வளோ பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி பிடுங்குறாங்களா. இப்போ அந்த கன்னை பிடுங்கி நம்ம சுகா என்ன பண்ணுறாரு, ஷூட் பண்ண பார்க்குறாங்க ஜிமினாவை. நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்களா. அந்த கன்று ஷூட் பண்ண மாட்டேங்குது, ஏன்னா அதில் புல்லட்டே இல்லை, நம்ம ஜிமினாவோட கையில் தான் எல்லா புல்லட்டுமே இருக்குது.
இதை பார்த்துட்டு ஜிமின் மறுபடியும் சிரிக்கிறாங்களா, இந்த கன் இருக்கவும் தானே இப்படி பண்ணிட்டு இருக்கா ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை பிடிங்க அப்படியே தூக்கி போட்டுறாங்களா, இந்த கன் இல்லைனா என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து சுகாவோட காலை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. சுகா அப்படியே பேலன்ஸ் இல்லாமல் விழ போகிறாரா, இந்த டைம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே சுகாவை கீழே விழ வச்சு நம்ம ஜிம்மின் வந்துட்டு காலை எடுத்து அப்படியே சுகா மேலே வைக்கிறாங்க. ஐ மீன் சுகாவோட செஸ்ட்டில் காலை வைக்கிறாங்க. நம்ம சுகாவுக்கு கோவம் வருது. ஒழுங்கு மரியாதையாக காலை எடு அப்படின்றாங்க. நான் காலை எடுக்கணும் தானே, ஸோ இப்போ எதை வைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி கையை எடுத்து அப்படியே செஸ்ட்டில் இப்படி வைக்கிறாங்களா, சுகாவுக்கு ஒரு மாதிரி படப்படன்னுச்சுக்கு. ஒழுங்கா என் மேலேருந்து கையை எடு அப்படின்றாங்க. சரி, நான் காலையும் வைக்கக்கூடாது கையையும் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஜிமினை அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு வராங்களா, அதுக்குள்ளே அந்த பையன் மறுபடியும் காலிங் பெல்ல அழுத்த ஆரம்பிக்கிறான். சுகாக்குமே ஃபோன் பண்ணுறான். சுகா எடுக்கலங்கவும் பயந்துட்டு. ஸோ இப்போ நம்ம சுகா கிட்ட சொல்கிறாங்க ஜிமின், இப்போ மட்டும் நீ அவனை அனுப்பலைன்னு வச்சுக்கவன், அவனும் க்ளோஸு அப்பாவும் க்ளோஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சுகா இப்போ வேறு வழி இல்லாமல் கீழே போயிட்டு, இங்கே பாரு, நீ இனிமேல் என்னை பார்க்க வராத, ஏன்னா எனக்கு இங்கே இருக்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம ஜிம்மினுக்கு சிரிப்பாக வருது. நான் அவனை இங்கே இருந்து போன் மட்டும்தானே சொல்ல சொன்னேன், இவன் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி நம்ம சுகா எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஜிம்மின் சொல்லியிருப்பாங்கல்ல, உன்னை பார்க்க வர யாராக இருந்தாலுமே நான் கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி, அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. இனிமேல் அவர் பார்க்க வரக்கூடாதுன்னா நம்ம சுகா எங்கேயாச்சும் ட்ரிப் போகிறாரு அப்படின்ற மாதிரி நான் மட்டும்தான் அந்த ஃப்ரெண்டு வரமாட்டாங்க. அதனால யோசிச்சுட்டே சொல்கிறாங்களா. இப்போ அந்த ஃப்ரெண்டு போகும்போது சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ப்ளீஸ் என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் இருக்குது. பட் அந்த ஃப்ரெண்டு சரிடா நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணுறாங்களா. இதை பார்த்து நம்ம ஜிம்மினுக்கு இன்னுமே கோவம் வருது. இதனால் அங்கே இருக்க ஃப்ளாஸ்கை போட்டு உடைக்கிறாங்களா. என்னடா ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைடா, சரி சும்மா அந்த பூனை வளர்க்குறலாம் அதுதான் அப்படின்றாங்களா. என்னது பூனையா, நீ பூனை வளர்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, இங்கேருந்து போ, நான் கிளம்பணும், எடுத்து வைக்கணும் எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா, இன்றைக்கி ஒரு நாள் நான் அவன் கூட இருக்கேனே, இனிமேல் நான் கொஞ்ச நாள் கூட ஆளால நீ வரதுக்கு, அதனால தான் அப்படின்றாங்க. இப்போ நம்ம ஜிமினுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறாங்க. சுகா இப்போ அவங்க ஃப்ரெண்டை இங்கேருந்து கிளம்புடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டும் வர வழியே இல்லாமல் ஒரு மாதிரி சேடாக பார்த்துட்டே போகிறாங்களா. இப்போ நம்ம சுகா உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறாரு கோவத்தில், அது எப்படி அவன் ஒன்றா ஹக் பண்ணுவானா, நான் அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், உனக்கு ஃப்ரெண்டே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இதில் அவன் ஒன்றா ஹக் பண்ணுறானா, இதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா, இப்போவே நான் அவனை போய் கொல்ல போகிறேன் அப்படின்றாங்க. அப்போ நம்ம சுகா ஜிமினோட கையை பிடிச்சி, நில்லு, நீ சொன்ன மாதிரியே நான் அவனை போக சொல்லிட்டேன்ல, அவனை ஏன் நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, அவனுக்கு என்ன தான் வேணும் சொல்லி தொலை அப்படின்றாங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், ஸோ நான் சொல்கிறத மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்றாங்க. இங்கே பாரு, நீ என் ஃப்ரெண்டையும் என் அப்பாவையும் கொலை பண்ண போகிற அப்படின்னு சொல்ல மட்டும்தான் நான் இப்படி இருக்கேன், அதுக்காக நான் உன்னை லவ் பண்ணுவேன் மேரேஜ் பண்ணுவேன்னு கனவுல கூட நீ நினைக்காதா அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம சுகா சொல்கிறாரு. நம்ம ஜிமின் சும்மா விடுவாங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்க, எப்படி கனவுல கூட நினைக்கக்கூடாதா, கனவுல தானே நினைக்கக்கூடாது, நான் இப்போ ரியல் லைஃப்லேயே நடத்தி காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி சுகாவை மறுபடியும் டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஐ மீன் சுகா பக்கத்தில் போகிறாங்களா. சுகாவுக்கு இந்த மாதிரிலாம் விளையாட்டு காமிச்சிட்ருக்காத, என்கிட்ட நகரு அப்படின்றாங்க. அவன்கிட்ட பண்ணுறது விளையாட்டு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட பக்கத்தில் போயிட்டு அப்படியே பிடிச்சி ஹக் பண்ணுறாங்க. ஐ மீன் ட்ரெஸ்ஸில் பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணுறாங்களா. சுகாவுக்கு நர்வஸாக இருக்க, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கா வீடு அப்படின்றாங்க. நான் தான் சொன்னேனே உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், உன்னை லவ் பண்ணுறேன், ஸோ சான்ஸே இல்லை, நீயுமே என்ன லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. இங்கேருந்து கிளம்புறியா ஃபஸ்ட்டு அப்படின்னு சுகா மிரட்டுறாரு. நான் எப்படி கிளம்புவேன், உன்னை கூட்டிகிட்டு மட்டும்தான் நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்றாங்களா. என்னது கூட்டிகிட்டு போறியா, கண்டிப்பாக நான் வரமாட்டேன் அப்படின்றாங்க. நான் உனக்கு சாய்ஸ் கொடுக்கவே இல்லை, நான் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. நான் வந்தாதானா, நான் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் நம்ம சுகா செல்லோ டேப் மாதிரி இருக்குதா அதை வச்சுருக்காரா, அதை எடுத்து அப்படியே நம்ம சுகாவோட கையை கட்டி வச்சிடறாரு. ஆக்சுவலி அதாவது பின்னாடி திருப்பி கட்டி வச்சிடறாரு. இப்போ எதுக்கு இப்படி பண்ண, நான் அவுக்குறேன் பாரு அப்படின்றாங்களா. அதை அவுக்க வேற முடியல. இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம ஜிம்மின் சுகாவோட டிஷர்ட்டாக பக்கத்தில் வந்து தூக்குறாரா. என்னடா பண்ணுற விடு அப்படின்றாங்க. நான் இதுக்கு தானே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவோட வயிற்றுலேயே கிஸ் பண்ணுறாரு. என்ன பண்ணுற தள்ளிப்போ அப்படின்றாங்களா. கால்லையே உதைக்கிறாங்க. நம்ம ஜிம்மின் அப்படியே விழுந்துடுறாரு.
எவ்வளோ தைரியம் இருந்தா நீ என்னவ உதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவோட காலை பிடிச்சி இழுக்கிறாங்களா. சுகா அப்படியே வந்து ஜிமின் மேலே விழுந்துடுறாங்க. ஜிமினாவோட காலில் சுகாவோட தலை இருக்க அப்படியே பின்னாடியே விழுந்துடுறாங்களா. இதோ இப்போ விழுந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் உட்கார்றாரு. சுகாவும் உட்கார வச்சுறாரு. ஆக்சுவலி அதாவது நம்ம ஜிமின் மடியில் இப்போ சுகா உட்காந்துருக்காங்க. என் பக்கத்துலேயே வரமாட்டேன்னு சொன்னா உன்னோட வயிறில் பண்ண போய் என்னை உதச்சி விட்ட. இப்போ என்ன என் மடியிலே வந்து உட்காந்துருக்க. உனக்கும் இதுதான் வேணும்னா நான் உன்னை சும்மாவா விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பின்னாடி, அதாவது நம்ம சுகாவோட பின்னாடி வச்சு 2 கையையும் ஹக் பண்ணி அப்படியே ஃபுல் பாடியோ, அதாவது நம்ம சுகா கீழவே இல்லை, அப்படியே ஜிம்மின் மேலே தான் இருக்காங்க. பிடிச்சி அப்படியே ஹக் பண்ணுறாங்களா. சுகா என்னை மறுபடியும் விடு, இனிமேல் நான் உன்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுரு அப்படின்றாங்க. நான் உன் மேலே தெரியாமல் ஏதாவது பண்ணியிருக்கலாம், இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், அட்லீஸ்ட் நான் என்ன தப்பு பண்ணேன்னு அது சொல்ல அப்படின்றாங்க. அதுவா நீங்கள் கிட்ட அந்த ஒரு பொருளை திருடிட்டேன், ஸோ நான் எப்படி உன்னை விடுவேன், நார்மலாக என்னை பார்த்து முறைச்சா அவங்க காலி, பட் நீ என்கிட்ட இருந்து அதை திருடி இருக்க, ஸோ நான் எப்படி உன்னை விடுவேன் அப்படின்றாங்க. நான் என்ன திருடினேன், நான் எதுவுமே திருடவே இல்லை, நான் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேன், அப்புறம் எப்படி நான் திருடி இருப்பேன்னு சொல்கிறேன். ஆமாம்மா நீ திருடவே இல்லை, அதான் என்னோட மனசை திருடிட்டியே அப்படின்றாங்களா. சுகாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ எதுக்குடா அப்படி பண்ணிட்டுருக்க, நான் என்ன ஆசைப்பட்டு உன் மனசை திருடினேனா, நீ என் மேலே லவ்வில் விழுந்துட்டு நான் உன்னை திருடினேன்னு சொல்லிட்டு இருக்க, ஐத்தியக்காரன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா இப்படியே எழுந்துக்க ட்ரை பண்ணுறாரு. அப்படியே பின்னாடி விழுந்துடுறாரு. ஆக்சுவலாக அந்த ஜிம்மின் மடியில் தானே உட்காந்துருப்பாங்க. ட்ரை பண்ணும் அப்படியே பின்னாடி விழுந்துடுறாங்களா. சுகாவோட தலையில் அடிபட்டுருது. வழியில் கத்த தோணுது, பட் முன்னாடி இருக்கிறது ஜிம்மின் இல்லையா, ஸோ எப்படி கத்துவார். இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறாங்க, விழுந்த சுகாவா அப்படியே மறுபடியும் பிடிச்சி ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ இனிமேல் விழாத, நான் உன்னை விழ மாட்டேன், பாரு உனக்கு தலையில் அடிபட்டுருச்சு, உனக்கு இனிமேல் வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜிம்மின் சுகாவை தூக்கிட்டு போகிறாரு. அதான் நம்ம சுகா உட்கார வச்சு நம்ம சுகாவோட 2 காலையும் அவரோட ஹிப்பில் இப்படி வச்சு அப்படியே உட்கார வச்சு தூக்கிட்டு போகிறாரு. சுகா பெண்ட் பண்ணுறாங்களா. நீ இப்படி பண்ணன்னு வச்சுக்கவேன், மறுபடியும் உனக்கு தான் அடி விழும், இப்போ நீ எதுக்கு என்னை தூக்கிட்டு போயிட்டுருக்கா, ஒழுங்கா என்னை விடு அப்படின்றாரு. அதுவா இந்த டேடி ஜிம்மின்க்கு ரொம்ப பசிக்குது, ஸோ மம்மி வேணும்ல, அதான் உன்னை நான் என் இடத்துக்கு தூக்கிட்டு போகிறேன், உன்னை நான் அங்கே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாரா. டோர் க்ளோஸில் இருக்குது, அதை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டு வீட்டுக்கு முன்னாடி தான் கார் இருக்குது, அந்த காரை ஓப்பன் பண்ணி அப்படியே சுகா உட்கார வச்சிடுறாங்க. இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறாரு, சுகாவோட வீட்டை லாக் பண்ணிட்டு இப்போ அவருமே காருக்குள்ளே வராரு. நான் சுகா அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. என்ன இவன் அதுக்குள்ளே தூங்கிட்டான், அவ்வளோ டயர்டாக இருக்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்தில் வராரு. சுகா டக்குன்னு முடிச்சிடுறாரு. இப்போ நீ எதுக்கு என் பக்கத்தில் வர, விடு அப்படின்றாங்களா. அது எப்படி இவ்வளோ மயக்கத்துலேயும் நான் உன் பக்கத்தில் வரது மட்டும் உனக்கு தெரியுதா, நான் உன்னை எதுவும் பண்ண வரல, இந்த சீட் பெல்ட்டை தான் போட்டு விட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டை போட்டு விடுறாரு. நம்ம சுகா மயக்கத்தில் இருக்காரு. ஏன்னா தலையில் அடிபட்டுருக்கோம்ல. ஜிம்மின் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை, ஹாஸ்பிட்டல்லையுமே சேர்க்கலை. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஜிம்மின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாரா. நம்ம சுகா அப்படியே மயக்கத்துலேயே பார்த்துட்டு இருக்காரு. இவன் எங்கே என்னை கொண்டு போயிட்டுருக்கான், நான் என்ன வேணும்னேவா பண்ணேன், என் வீட்டுக்கு முன்னாடி இவனுங்களாம் வந்து பண்ணானுங்க, ஆக்சுவலி நான் அதை போலீஸ்கிட்ட கூட சொல்லவே இல்லையே, எதுக்கு இவன் இப்படி நான் பண்ணிகிட்ருக்கான், இவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், எனக்கு பிடிக்கல, என்னை கேட்காமலே என் அனுமதி இல்லாமலே இவன் என்னை தொடுறான், இவன் என்னை இப்படிலாம் பண்ணுறான், எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இப்போ விட்டா நான் அப்படியே செத்து கூட போயிடுவேன், அப்படி இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவரால் பேசக்கூட முடியல. இப்போ நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சேரில் அப்படியே நம்ம சுகாவை உட்கார வைக்கிறாங்க. சுகா அப்படியே மயக்கத்தில் தான் இருக்காரு. விழ போகிறாரா, டக்குன்னு காலை கொண்டு வந்து நடுவில் வைக்கிறாங்க. இங்கே பாரு, நீ இப்படியே உட்காந்துரு, உனக்கான தேவையானதை நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நம்ம சுகாவுக்கு இப்போ என்ன தேவைப்படும், டாக்டர் தானே, ஸோ டாக்டரை ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்களா. டாக்டர் வந்துட்டு பார்க்குறாங்க. பட் இப்போ நம்ம சுகா கையில் அந்த கயிறு மாதிரி கட்டியிருப்பாங்க தான் சொல்லிட்டு அது இப்போ இல்லை. ஆக்சுவலி நம்ம ஜிம்மின் தான் எடுத்திருப்பாரு, எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாதுன்றதுக்காக. இந்த டாக்டர் ஜிம்மினாவை பார்த்து என்னாச்சு இவனுக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஒன்றும் இல்லை, இவனை நான் கூட்டிகிட்டு வரும்போது இவனுக்கு தலையில் அடிபட்டுச்சு, அவன் விழுந்துட்டான் அப்படின்றாங்களா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை, நார்மல் மயக்கம் தான், அவன் இன்னும் சாப்பிடக்கூட இல்லை போல், அதான் அப்படின்றாங்களா. என்ன இவன் இன்னுமே சாப்பிடாம இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த டாக்டருமே போயிடுறாரு. டாக்டர் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம சுகாவோட கையில் மறுபடியும் அதை கட்டி விடுறாங்க. கட்டிட்டு இப்போ மறுபடியுமே காருக்கு தூக்கிட்டு போகிறாங்க. காரில் மறுபடியும் உட்கார வைக்கிறாங்களா. இப்போ நம்ம ஜிம்மின் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சுகா அப்படியே லைட்டாக எழுந்து இப்போ என்ன பண்ண போகிற, எதுக்கு என்ன இப்படி கடத்திட்டு போகிற அப்படின்றாங்க.
ஐயையோ டார்லிங், நான் ஒன்றும் உன்னை கடத்தலாம் இல்லை. நான் உன்னை இனிமேல் என்னோட ஒய்ஃபாக வச்சுக்க போகிறேன் அப்படின்றாங்களா. என்னடா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் ஒரு பையன் அப்படின்றாங்க. இருந்துட்டு போகுது, அதில் என்ன இருக்க, இனிமேல் நீ என்ன டேடின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வராங்களா. ஒழுங்கு மரியாதையாக தள்ளி போய் என் பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லி சுகா சொல்கிறாரு. அது எப்படி டார்லிங் நான் பக்கத்தில் வராமல் இருப்பேன், இனிமேல் நீ என்ன ட்ரை பண்ணாலும் என்னை விட்டு போக முடியாது, ஏன்னா நானுமே உன்னை விட போகிறது கிடையாது. ஸோ இனிமே இதுதான் நீ வெளியே இந்த இடத்த பார்க்குறது லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அவரோட பர்சனல் ஹவுஸ் இருக்கும்ல அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. சுகா அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்களா. இப்போ நம்ம ஜிம்மின் சுகாவை அழகாக தூக்கிட்டு வராங்க. இப்படியே மேலேயே தூக்கிட்டு போகிறாங்க. போயிட்டு அப்படியே சுகாவை பெட்டில் போட்டுறாங்களா. சுகா படுத்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஜிம்மின் என்ன பண்ணுறாங்க, வெளியே வந்து அவருக்கு பசிக்கும்ல, அதனால் ஃபுட்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம ஜிம்மினுக்கு ஒன்றுமே தெரில சமைக்க. இருந்தாலுமே ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, எப்படியாவது சுகாவுக்கு நல்லதாக சமைச்சு தரணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் மனசுக்குள்ளேயே பேசிகிட்ருக்காரு, என்னை மன்னிச்சிரு, உன் அப்பாவை நான் தான் கொன்னுட்டேன், ஆனால் நான் உன் அப்பாவை கொன்னதுக்காக உன் பக்கத்தில் எப்படி க்ளோஸாக இருக்குன்னு நினைக்கல. சுகா, நான் உன்னை ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி தான் பார்த்தேன். பார்த்த உடனே உன் லவ்வில் விழுந்துட்டேன். அதாவது உன் லவ் எனக்கு மட்டும்தான் வேணும் தோணுச்சு. என்னை தவிர உன்னை யாருமே பார்க்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் நான் அன்றைக்கி அங்கேருந்து போனதுக்கு காரணமே எனக்கு இன்னொரு ஒர்க் வந்துருச்சு. இல்லைனா நான் அப்போவே உன்னை தூக்கியிருப்பேன். ஏன்னு தெரில, எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்கு. உன்னை யாருக்கிட்டேயுமே விடக்கூடாதுன்னு தோணுது. அப்புறம் நீ ரொம்பவே லோன்லியாக இருக்க அப்படின்ற மாதிரியும் அப்பா சொன்னார். அப்போல்லாம் எனக்கு உன்னை இனிமேல் தனியாக விடக்கூடாது, என் கூடயே வச்சுக்கணும்னு தோணுச்சு. இனிமேல் நான் அப்படி தான் பண்ண போங்கியா, இனிமேல் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்ருக்காரா. இப்படியே யோசிச்சிட்டே சமைக்கும்போது அந்த டிஷ்ஷு அவ்வளோ அழகாக வந்துடுது. அந்த ஸ்மெல்லுமே ஜிம்மினுக்கு ரொம்ப பிடிச்சிருது. தானாக இதை பண்ணா இது அவனுக்கு பிடிக்கும்ல, நான் அவனுக்காகவே பண்ணியிருக்கேன், அவன் நினச்சி பண்ணனால தான் இவ்வளோ நல்லா வந்திருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே அவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரா. நம்ம சுகா அப்படியே தூக்க கலக்கத்தில் பார்க்குறாரு. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஜிம்மின் இப்போ மேலே வராங்க. வந்துட்டு சுகாவோட அந்த கயிறு இருக்கலாம் அதை அவுத்து விடுறாங்க. அவுத்து விட்டு இப்போ உனக்கு பசிக்கும்ல, வா சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. எனக்கு ஒன்றும் பசிக்கலாம் இல்லை, என்ன நீ விடு, நான் போகணும். நீ சாப்பிட்லனாலும் பரவாயில்ல, இங்கேருந்து போகணுன்ற எண்ணத்தை மட்டும் மறந்துடு, ஏன்னா நான் உன்னை விட போகிறது கிடையாது. நீ இங்கேருந்து நகரணுன்னா கூட என்ன கேட்டு தான் நகரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இதெல்லாம் என்னால் முடியாது, நீ பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்குது, கம்பல் பண்ணி உங்களை லவ் வர வைக்கிற. லவ்னா அப்படி வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன்னை பார்த்த அந்த செகண்ட்லேருந்து வெறுப்பு மட்டும்தான் வந்துச்சு. எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, இனிமேல் பிடிக்காது, பிடிக்கவும் போகிறது கிடையாது. ஸோ தயவு செஞ்சு என்னை விட்டுரு. நீ என்ன உண்மையாலுமே லவ் பண்ணுறதா இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி என்னை விடு அப்படின்றாங்களா. ஜிம்மின் மனசுக்குள்ளேயே, நான் உன்னை தனியாக விட்டேன்னா நீ தனியாக மட்டும்தான் இருப்ப, உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நான் உன்னை விட மாட்டேன், அப்படியே போனாலும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சுகா பக்கத்தில் வராரு. இப்போ உனக்கு என்ன வேணும், என்கிட்டேருந்து நீ என்ன எதிர்பார்க்குற, நான் உனக்கு கிஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக கேட்டுடுறாரா. நான் உன்னை பண்ண போகிறேன் தான், ஆனால் இப்போ இல்லை, எனக்கு எப்போ தோணுதோ அப்போ மட்டும்தான் பண்ணுவேன், இப்போதைக்கு நீ வந்து சாப்பிடு அப்படின்றாங்க. எனக்கு பசிக்கல, என்னை தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் தனியாக விடு அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியாது, நான் சொல்கிற டைமுக்கு நீ சாப்பிட்ணும் அப்படின்றாங்களா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் சாப்பிட்டா கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்டா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறியா. இல்லை கண்டிப்பாக இல்லை, நான் அப்படி சந்தோஷமாக இருக்கவே மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்றாங்க. மறுபடியும் இன்னொரு டைம் அந்த வார்த்தையை சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்றாங்களா. என்னடா பண்ணுவா, என்னை கொன்றுவியா, கொன்றுடா, இப்போவே கொன்று, எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்றாங்க. நான் பண்ணுறதெல்லாம் உனக்கு டார்ச்சராக தெரியுதா, தெரியட்டும், ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கே, ஸோ அது அப்படியே தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்று சொன்னால, நான் உன்னை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு, அது கண்டிப்பாக நடக்காது, ஏன்னா நான் உன்னை கொல்ல போகிறது கிடையாது, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை தர நிறுத்திட்டு வராங்க. அதாவது அவரோட கை இருக்குல்ல, அதை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு வராங்க. ஒழுங்கு மறுபடியும் என்னை விடு அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்களா. இப்போ நம்ம ஜிம்மின் அப்படியே விழுற மாதிரி போகிறாங்க. டக்குன்னு நம்ம சுகா பிடிச்சிடுறாரு. அது எப்படி தெரியுமா பிடிச்சிருக்காரு, அவரோட கையை கட்டி போட்டிருப்பாங்கல்ல, இப்போ முன்னாடி வர வச்சா அப்படியே முன்னாடி 2 கையும் சேர்த்து பிடிச்சிருக்காரு. அதாவது ஹக் பண்ணுற போஸில் பிடிச்சிருக்காரு. ஆமாம், உனக்கு நான் இவ்வளோ க்ளோஸாக வரணும்னு ஆசையா என்ன, இதுக்கு என்ன இப்படி ஹக் பண்ணியிருக்க அப்படின்றாங்க. நீ விழுந்துட்டேனா என்னோட இந்த கட்டை யார் அவுத்து விடுவா, அதனால தான் நான் உன்னை பிடிச்சேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கயிறை கட்டிகிட்டே என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது, நான் இதை எப்படியாவது அறுக்கணும், ஆனால் இங்கே அறுக்கிறதுக்கான எந்த ஒரு வழியுமே இல்லை.
நான் இங்கே வந்ததுலேருந்து நல்லா நோட் பண்ணிட்டேன். அது எப்படி நீ நினைக்கலாம்? கிச்சனில் அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாங்க. இப்போ நீ எதுக்கு என்ன காப்பாற்றின அதை மட்டும் சொல்லு அப்படின்றாரு. ஏன்னா என் மனசு அப்படி என்னோட எதிரிக்கு கூட காப்பாற்றணும்னு மட்டும்தான் நினைக்கும் அப்படின்றாங்களா. இப்போ நம்ம சுகாவால் கையை எடுக்கவே முடியல. ஜிமினும் உள்ளே இருக்காரு. அதாவது நம்ம சுகா ஹக் பண்ணிட்டு இருக்காருல. ஜிமினா கிட்ட ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹக் பண்ணிட்டு அப்படியே மேலே படுக்கிறாரா. தள்ளி போடா அப்படின்றாங்க. நான் எங்கே தள்ளி போகிறது? நீ தானே என்ன பிடிச்சிருக்க. நீயா என்னை விடு, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்றாங்க. என்னால் முடிஞ்சா நான் கையை எடுக்க மாட்டேனா அப்படின்றாங்க. ஒழுங்காக கீழே குனிஞ்சு போடா அப்படின்ற மாதிரி சுகா திட்டுறாரு. முடியாது, நீ வேணா ஜம்ப் பண்ணி இங்கேருந்து போ அப்படின்றாங்களா. சுகாவுக்கு ஒரு கரெக்டாக தோணுது. பட் ஜிமின் அப்படியே மனசுக்குள்ளே சிரிக்கிறாரு. சுகா அப்படியே கையை மேலே தூக்கி ஜம்ப் பண்ணுறாங்க. அப்படியே மறுபடியும் ஜிமின் மேலேயே விழுந்துடுறாங்க. ஜிமின் அப்படியே இது கூட நல்லா தான் இருக்குல்ல, இந்த கேம் நல்லா இருக்குல்ல, இதை நம்ம டெய்லி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை பார்த்தா உனக்கு கேம் மாதிரி இருக்கா அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. ஆமாம்மா அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பந்து பக்கத்தில் நீ சாப்பிட்லன்னு வச்சுக்காம நான் உன்னை சாப்பிட்ருவேன் அப்படின்றாங்களா. நம்ம சுகாவுக்கு என்ன பேசுறதுனே தெரில. அப்படியே போய் நீ இங்கேருந்து அப்படியே கீழே குனிஞ்சு போ, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சுகா சொல்கிறாரு. நம்ம ஜிமின் இப்போ கீழே குனிஞ்சு அப்படியே போயிடுறாரா. சுகா அப்படியே உட்காந்து சாப்பிட்லான்ட்டு போகிறாரு. பட் நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. ஐயையோ என் டார்லிங்க்கு நான் இந்த கஷ்டத்தை கொடுப்பேனா என்ன, நானே ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட ஆரம்பிக்கிறாரு. இந்த கேம் நல்லாவே இல்லைல்ல, கொஞ்சம் நம்ம கிரிட்டிக்கலாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடுவேனா அப்படியே வாயிலே உனக்கு ஊட்டி விடுவேனா அப்படின்றாங்க. நான் ஒன்றும் குழந்தை கிடையாது, ஒழுங்கு மாதிரிதான் என்னை விடு அப்படின்றாங்க. பேபி அது எப்படி நான் உன்னை விட்டுருவேன், நீ என்னோட பேபி தான், சொன்னாலும் சொல்லனாலும் நீ ஏன் பேபி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சாப்பிடுறாங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகா பக்கத்தில் வந்து இப்போ நீ இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயில் இருக்கிறத ஊட்டி விட்டாரு. உள்ளுங்க மாதிரி தான் இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. முடியவே முடியாது, சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்ககிட்ட காலை போட்டு சுகா மிதிக்கிறாரா. அப்படியே ஜிமின் ஒழுங்கிடுறாரு. இப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ உனக்கு என்ன வேணும், நான் சாப்பிட்ணுமா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறாங்க. ஆமாம் நீ சாப்பிட்ணும். அப்போ நான் எப்படி சாப்பிடுவேன், என் கையை அவுத்து விட்டால் தானே நான் சாப்பிட முடியும். அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிட்டே ஆகணும், அதுக்கு தான் நான் ஊட்டி விடுறேன்னு சொன்னேன். அப்போ நீ என்னென்னமோ பண்ணிட்டு கொடுப்ப, அதை நான் சாப்பிட்ணுமா, முடியவே முடியாது அப்படின்றாரா. சரி நான் எதுவுமே பண்ணல, நீ இப்போல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது உனக்கு நல்லா இருக்குன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, அவன்கிட்ட ஏதாவது பண்ணனா ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு இங்கேருந்து விட, நான் உன் மூஞ்சிலே முடிக்கக்கூடாதுன்றதேன். ஏன்னா எனக்கு உன்னை பார்த்த ஃபஸ்ட்டு செகண்டே சுத்தமாக உன்னை பிடிக்கல. நீ என்னென்னா லைஃப் ஃபுல்லாக என்னை வச்சுட்டு இருக்க போகிறேன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக முடியாது, 2 பேரும் ஒன்று செய்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படின்றாங்களா. ஜிம்மினுக்கு செம்மையாக கோவம் வருது. என்னடா நீ பாட்டுக்கு பேசிகிட்டே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாங்க. பேசக்கூட முடியல சுகாவால், ரொம்ப பிடிச்சி நெருக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை பாவம் பாவம்னு சொல்லிட்டு விட்டுட்டு இருந்தா உன்னை எதுவுமே பண்ணக்கூடாது, எப்படியாவது உன்கிட்ட நார்மலாக பேசி உன்கிட்ட க்ளோஸ் ஆகும்னு நினச்சேன். ஆனால் அது நடக்காது போலயே. இனிமேலும் நான் உன்னை விட போகிறதில்ல, ஒழுங்கு மரியாதையாக இப்போ நீ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக எடுத்து ஊட்டி விட்டுறாங்க. சுகாவால் முடியல, வேணும்னு வச்சு துணிச்சு விட்டுறாரு. இப்போ நீ முழுங்கலைன்னா அவன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிகிட்டே இருக்காரு. சுகா சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் குட் பாய், இப்படி தான் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவையே பார்த்துட்ருக்காங்க. அது சுகாவோட லிப்ஸையே பார்த்துட்ருக்காங்களா. என்ன எனக்கு வேணும், எதுக்கு என்ன பார்த்துட்டே இருக்கா அப்படின்றாங்க. உன் மேலே ஒட்டி இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடச்சி அவரு சாப்பிட்டுட்டு இருக்காரு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி சுகா கேட்குறாங்க. நான் ஏன் வெக்கப்பட போகிறேன், வைஃப் சாப்பிட்டதை திருப்பி சாப்பிட்டா வெக்கப்படணுமா என்ன. சுகா மைண்ட் வாய்ஸ் என்னை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறானே, இவன்கிட்ட இருந்து யாராவது காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு நம்ம ஜிமின். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது, ஆனால் நான் உன்னை போகிறதே இல்லை. வேணும்னா நானே உன்னை குளிப்பாட்டிட்டு, நானே உனக்கு சாப்பாடு விட்டுட்டு, நானே உனக்கு எல்லாமே பண்ணுறேன். நீ உனக்கு பிடிச்ச மாதிரியே இந்த வீட்டுக்குள்ளே ஏறு. நீ என்ன சொன்ன, உனக்கு க்ரௌடு பிடிக்காதுன்னு சொன்னல, ஸோ நீ வெளியே போகணுங்கிற அவசியமே இல்லை, இங்கேவே கடை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பாட்டுக்கு வெளியே வந்துடுறாரு. அவரோட ஒர்க்கை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. பட் இங்கே சுகாவா முடியல, இங்கேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வெளியே போக இதை ட்ரை பண்ணுறாங்க. பெட்டில் கட்டி போட்டிருக்காரா, அங்கேருந்து எப்படியாவது நகரணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. பட் நம்ம சுகாவால் நகரக்கூட முடியல. இப்போது நைட் ஆகிடுதே. நம்ம ஜிம்மின் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு. பேபி இவங்கியா எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. சுகாகரனுடைய ஒரு மாதிரி நடுங்குது. ஐயோயோ இப்போ இவன் என்னத்தை பண்ண காத்துட்ருக்கானோ அப்படின்ற மாதிரி. இவன் சைக்கோவா இல்லை மாஃபியாவா இல்லை இவன் என்னன்னு எனக்கு தெரிலையே. அப்படியே தள்ளாடிட்டே வராங்களா. நீ இன்னும் குளிக்கவே இல்லைல்ல பேபி, நானும் குளிக்க வைக்கட்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீ என்ன தொட்டா உன்னை அவ்வளோதான் அப்படின்றாங்களா. நான் எப்படி உன்னை தொடாமல் இருப்பேன், நானும் குளிப்பாட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து கட்டலில் கட்டி வச்சுருப்பாங்களா, அந்த கயிறை கழட்டி விட்டுட்டு இப்போ அப்படியே தூக்கிட்டு போய்
பாட் டப் இருக்கும்ல அங்கே போட்டுறாங்க. ஏன்டா இப்படி பண்ணுற, என்னை விடு அப்படின்றாங்க. நீ தான் ஒன்று குளிக்கவே இல்லைல்ல பேபி, ஸோ நான் குளிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்க ஹுட்டியை கழட்டுறாங்களா. ஐயோ பேபி, இந்த பாட் டப்பில் நீ ஷூவோட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஷூவுமே கழட்டி விட்டுறாங்க. அண்ட் தென் இப்போ ஃபைனலாக டிஷர்ட்டையுமே கழட்டி விடுறாங்க. இப்போ பார்க்குறாங்க, ஃபஸ்ட் டைம் மேப்ஸு பார்க்குறாங்களா. ஐயோ பேபி, நீ என்ன இப்படி இருக்க, என்னை இப்படிலாம் கொன்னா நான் எப்படி ஒன்று சும்மா விடுவேன், ஃபைனல் டச்சையும் விட்டுருவேணா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்டுடுறாரு. இப்போ நம்ம சுகர் பாட்டபில் இருக்காரா. பேபி, இப்போ தான் நீ பேபி மாதிரியே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினும் உள்ளே வராரு. நீ எதுக்குடா உள்ள வர, போடா அப்படின்றாங்களா. நார்மலாக ஒன்று பார்க்குறப்பயே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, இல்லை நீ இப்படி வேறு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அவரோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. தென் இப்போ அப்படியே உள்ளே வந்து உட்காடுறாங்களா. அப்படியே சுகர் பார்த்துட்டே இருக்காங்க. ஐயோ பேபி, நீ இப்படிலாம் பார்த்தனா எனக்கு ஷை ஆகுமே, அப்புறம் உன்னை பார்க்க எனக்கு ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஜிமின் மேலே வராங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சுகாவுமே ஜிமினோட ஆப்ஸை பார்த்தா கொஞ்சம் கூட கண்ணை அப்படியே சுமட்டவே இல்லை, அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அட பேபி, நீ ஏன் என்ன இப்படி பார்க்குற, இரு வரேன் நானுமே ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே படுத்துடுறாரு. தான் நம்ம சுகா மேலே படுத்துடுறாரு. என்னை குளிப்பாட்டி விட்றேன்னு தானே சொன்னால், எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க. அதுவா, 2 பேரும் சேர்ந்து பண்ணலான்னா நான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன்னா இப்போ அது எனக்கு ஃபுல்லாக கலைஞ்சிடுச்சு, இருந்தாலுமே உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஏதோ பண்ணுது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சோப் எடுத்து அப்படியே சுகா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிகிட்ருக்காரு. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுற, நான் என்ன ஒன்று குளிப்பாட்டி விட சொன்னேன்னா, எனக்கே குளிச்சுக்க தெரியும், தயவு செஞ்சு என்னை விட, இப்போ என்ன சொல்கிறாங்க என்னை விட அப்படின்றாங்க. முடியாது, நான் தானே உன்னை பார்த்துக்கணும், வேறு யாரை பார்த்துப்பா சொல்லு. அது நீ என்ன பார்த்துக்கலாம், வெளியே இருந்து கூட பார்த்துக்கலாம், ஏன் இப்படி பண்ணுற, கழட்டி விடு. நான் தான் ஆல்ரெடி கழட்டி விட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரா. ஏன்டா என்ன இப்படி தொல்லை பண்ணுற, நான் ஒன்றும் அதை சொல்லலை, நீ என் கையில் ஒன்று கழட்டி விட்டுருக்கியா, அதை கழட்டி விட சொன்னேன். ஐயோ என் பேபி அடங்க மாட்டானே, ஓ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து மம்மி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்களா. என்னடா பேசிகிட்டு இருக்கா, தள்ளிப்போ அப்படின்றாங்க. நீ என்ன டாடின்னு கூப்பிட்ட அப்படின்றாங்களா. சத்தியமாக முடியாது, ஒழுங்கு மாதிரியே தள்ளிப்போ, இல்லைன்னா உதச்சிருவோம் அப்படின்றாங்க. நீ பரவாயில்ல, என்ன தானே பண்ணுற, பண்ணிக்கோ அப்படின்றாங்க. அப்போ சுகா அப்படியே உதைக்கலான்னு போகிறாரா, டக்குன்னு காலை பிடிச்சி திருப்பி விட்டு பின்னாடி திருப்பி படுக்க வச்சிடுறாரு. அப்படியே நம்ம ஜிம்மின் சுகா மேலே பின்னாடிலேருந்து ஹக் பண்ணுற மாதிரி படுத்திருக்கா. சுகா, இந்த போஸ் கூட நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை மறுபடியும் சோப்பில் போட்டு விட்டுறாங்களா. நீ முன்னாடி காமிச்ச, இப்போ பின்னாடி காமிச்சிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. ஒழுங்கா தள்ளி போடா, எனக்கு என்னவோ மாதிரி இருக்குடா அப்படின்றாங்களே. பரவாயில்லையே இருக்கட்டும், உனக்கும் அப்படி தோணுதா, எனக்குமே அப்படி தோணுச்சு, எனக்கு மட்டும் தோணா அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல, இப்போ உனக்கும் தோணுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி முதுக்கில் தடவ ஆரம்பிக்கிறாங்களா. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அப்படியே குனிஞ்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவரோட கால் ரெண்டையும் ஜிமின் அவரோட காலில் லாக் பண்ணி வச்சுருக்காரு. அதனால தான் எதுவுமே பண்ண முடியல. கையையும் வேறு கட்டி வச்சுருக்காங்களா. திரும்ப நினைக்கிறாங்க, திரும்ப முடியல. அவருக்கு மூச்சும் விட முடியல, ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்கார்ல, தலை மட்டும்தான் வெளியே இருக்கு. ஏன்டா அப்படின்னு பாடுபடுத்துகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் ஒன்றும் உன்னை பாடலாம் படுத்தலை, நான் உன்னை ஜஸ்ட்டு குளிப்பாட்டி விட்டுட்ருக்கேன், அவ்வளோதான். ஆனால் நீ பண்ணுறத பார்த்தா அப்படி தெரிலையே, சரியாட்டி போது போ, இப்போ திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி விட்டு இப்போ அப்படியே ட்ரெஸ்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடிக்கிறாங்களா. சுகா விடுடா விடுடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பட் விடவே மாட்டிக்கிறாரு. ஜிமின், நீ எனக்கு இன்னுமே க்ளோஸ் ஆகிட்ட, ஸோ நான் உன்னை இனிமேல் கண்டிப்பாக விட போகிறதில்ல. குளிச்சிட்டால, இப்போ நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சோப்பு போட்டுட்ருக்காரு. நீ என்னை பார்த்துட்டே இருக்க, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன, பேசுகிற பார்த்தியா பேச்சு, ஃபஸ்ட்டு உன் வாயை தச்சு விடணும் அப்படின்னு சுகா சொல்கிறாங்க. என் வாயை தச்சுட்டா நான் எப்படி பேச முடியும், உன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாதுல்ல, பக்கத்தில் வா அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. சுகாவுக்கு ஏன்டா என்னை இப்படி தொல்லை பண்ணுற அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாக கேட்குறாரு. நான் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கேன், இது உனக்கு தொல்லை பண்ணுற மாதிரி இருக்கா பேபி, பேபி ப்ளீஸ் அப்படி நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்தில் வச்சு ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஃபேஸை பார்த்து, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போகிறேன், அதை நீ எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் உன் அப்பாவை கொன்னுட்டேன் அப்படின்றாங்களா. சுகா அப்படியே முடிக்கிறாரு. என்ன சொல்ல வர அப்படின்றாங்க. ஆமாம், நான் உன் அப்பாவை கொன்னுட்டேன், ஏன்னா அவர் தப்பானவர் அப்படின்றாங்களா. என்ன நீ தப்பானவல்ல, எங்கள் அப்பா செத்தவர் உனக்கு தப்பானவரா, தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்றாங்க. இல்லை, நான் உன்னை விட மாட்டேன், உன் அப்பா என்கிட்ட சொன்னார், அவர் சாகிறதுக்கு முன்னாடி
என் பையனை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோ, அவனை மட்டும் தனியாக விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் உன்னை சின்ன வயசுலேருந்தே பார்த்துக்கிட்டது இல்லையாமே, அதனால தான் இப்போ என்ன ஒன்று பார்த்துக்க சொன்னார். ஆனால் சுகா, நான் ஒன்றும் அவர் பார்த்துக்க சொன்னனால உன்னை பார்த்துக்கல. எனக்கு உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்து உடனே பிடிச்சி போயிடுச்சு. நான் அப்போவே உன்னை தூக்கிட்டு வரணும்னு தான் நினச்சேன். ஆனால் எனக்கு அப்போ ஒரு முக்கியமான ஒர்க் வந்துடுச்சா, அதனால தான் உன்னை பார்க்க முடியல. சரி, நம்ம முடிச்சுட்டு வந்து நம்ம ஆளை தூக்கலாம் அப்படின்னு நினச்சா, அதுக்குள்ளே போலீஸ் வந்து என்னென்னமோ ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ தூக்கிட்டு வந்தேன். இனிமேல் உன் பக்கத்தில் நான் யாரையுமே விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஏன்னா நீ என்னோடய ஒய்ஃப் ஆச்சே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. தயவு செஞ்சு அப்படி சொல்லாத, நானும் தானே பையன் அப்படின்றாங்களா. பரவாயில்லையே, நான் இருந்தாலும் நான் தான் ஹஸ்பண்ட், நீ தான் என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் இப்போ ஃபோர்ஸாக கேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுகா, விடு 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 அப்படின்றாங்களா. முடியாது, நீ என்ன பண்ணு அப்படின்றாங்க. சுகா அழுதுகிட்டே கிஸ் பண்ணுறாரு. பேபி, நீ அழறியா? பரவாயில்ல, உனக்கு எவ்வளோ தோணுதோ அவ்வளோ அழுதுக்கோ, ஆனால் நான் உன்னை தனியாக விட மாட்டேன் அப்படின்றாங்க. ஏன்டா இப்படி என்ன தொல்லை பண்ணுற? என்னால் சத்தியமாக முடியல. என் அப்பா இறந்துட்டாரு, அவரு கூட என்னால் பார்க்க போக முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னை இப்படி பிடிச்சி வச்சு தொல்லை பண்ணிகிட்ருக்க. எனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? அது இருந்தால் நான் ஏன் உன்னை இப்படி வச்சுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாங்களா. சுகாவால் எதுவுமே பேச முடியல, அப்படியே அமைதியாக இருக்கார். தென் சுகாவை பார்த்துட்டு, அழாத, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா உனக்கு குழந்தை பிடிச்சிக்கோ, சரிவா, நானே தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்குறாரு. சுகாவுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. கீழே இறக்கி விட்டு ஒழுங்கா என்ன அப்படின்றாரு. நான் தான் உன்னை ஃபுல்லாக பார்த்துட்டேனே, இதுக்கப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாங்க. ஒழுங்கா என்னை விடுடா அப்படின்றாரு. இல்லை இல்லை, நான் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் நிற்க வைக்கிறாரு. இங்கே பாரு, இதில் என் ட்ரெஸ் இருக்கும், அது உனக்கு கரெக்டாக தான் இருக்கும், வேணும்னா நானே உனக்கு போட்டு விட்டுறேனே அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இந்த டவல் கட்டிக்கோன்னு சொல்லிட்டு டவலை கட்டி விட்டுறாரா. சுகாவுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. எல்லாம் என் அப்பாவை சொல்லணும், அவரால் வந்தது எல்லாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காரு. அப்போது ஜிமின் வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காமிக்கிறாங்க. அவனுக்கு இது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. நான் இப்படியே நின்னேன்னா குளிரில் உறைஞ்சிடுவான், ஒழுங்கும் போது ஏதாவது ட்ரெஸ் எடுத்து கொடுறா அப்படின்றாங்களா. அப்பா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை கழட்டி விடுறாங்க. சுகா பார்க்குறாரு. இப்போ எதுக்கு கழட்டி விட்ட அப்படின்ற மாதிரி. ஏன்னா எனக்கு புரிஞ்சிச்சு, இனிமேல் நீ எங்கேயும் போக மாட்டேன்னு, அதனால தான் அப்படின்றாங்க. நம்ம சுகா அப்படியே உட்காந்தா அழ ஆரம்பிக்கிறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. சுகாவை போய் அப்படியே ஹக் பண்ணி, இங்கே பாரு, இன்றைக்கே உனக்கு எவ்வளோ அழணும்னு தோணுதோ அவ்வளோ அழுதுக்கோ, அப்புறம் எவ்வளோ லோன்லியாக இருக்கணும்னு தோணுதோ அவ்வளோ லோன்லியாக இருந்துக்கோ, இதுக்கப்புறம் நான் உன்னை அழ விட மாட்டேன், இது மட்டும் இல்லாமல் தனியாகவுமே விட மாட்டேன் அப்படின்றாரு. சுகா அப்படியே பார்க்குறாங்க. நீ இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்குறாரு. நான் தான் சொன்னேனே, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் உன்னை இப்படி பார்த்துட்ருக்கேன். இன்னும் சொல்ல போனால் நீ தான் எனக்கு, நான் தான் உனக்கு அப்படின்றாரா. என்னடா பழங்காலத்து டைலாக்லாம் சொல்லிகிட்டு இருக்க. சரி, நான் வேணா இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சொல்லட்டா, ஐ வாண்ட் ஈட் யூ அப்படின்றாரா. அப்படி சுகா முழிக்கிறாங்க. என்னடா சொல்கிற? அதான் சொன்னேனே, நான் ஒன்று அப்படின்றாரு. போதும் போதும், என்னால் முடியாது, எனக்கு ஒழுங்கு மதியாத ட்ரெஸ் எடுத்துக்கிட்டேன், நான் ரூம்லையாவது போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்றாங்களா. அப்பாடி, ஒரு வழியாக என் வழிக்கு வந்துட்டேன் இப்போ தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஜிமின் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு, அதை போட்டுட்ருக்காங்க. வெயிட், நானே உனக்கு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரா. சுகாக்கு என்னடா அவன் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீ அழலையா, அழு, ரொம்ப அழு அப்படின்றாரா. எதுக்குடா இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ அழணும், அப்போ தான் உன்னோட மனசில் இருக்க எல்லா ஃபீலிங்ஸும் வெளியே வரும் அப்படின்றாங்களா. ஆமாம், எனக்கு வெளியே வரணும் தானே, அதானே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஜிமினாவை பிடிச்சி அடிக்கிறாங்க. ஜிமின்கா, என்னடா திடீர்னு நான் அடிச்சுப்பட்ட அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அதுக்கு நம்ம சுகா, என் மனசில் இருக்க கோவம் இதை விட பயங்கரமானது, யாராலையுமே அதை போக்க முடியாது. நீ நினச்சிட்டு இருக்கல உன்னால் முடியும்னு, கண்டிப்பாக உன்னாலையுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ரூமில் போய் படுத்திருக்காரு. அழுறாரு, பயங்கரமாக அழுகுறாரு. ஏன்னா அப்பா இறந்து போயிட்டாங்கல்ல, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வெளியே யாரு கூடயுமே அட்டாச் ஆக மாட்டாங்க. பட் சுகா ஜிமின் இப்படிலாம் பண்ணிட்டாங்கல்ல, அதனால ரொம்பவே ஒரு மாதிரி மனசு உடஞ்சி உட்காந்து அழுதுட்ருக்காரு. இதை நம்ம ஜிமினாவும் பார்த்துட்ருக்காரு. அப்படியே போய் பேக்கில் ஹக் பண்ணுறாங்களா. சுகா, இன்னும் மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட இப்படிலாம் இருக்கணும்னு நினச்சி கூட பார்க்கல. பட் இப்படி இருந்தால் உன்னை கம்ஃபர்ட் பண்ண முடியும்னு நான் நினச்சேன். எந்த தைரியத்தில் இப்படி இருந்தால் என்னை கம்ஃபர்ட் பண்ண முடியும்னு நீ நினச்ச? அது மட்டும் இல்லாமல் என்னை கேட்காமலே அப்படின்றாங்களா. தோ இந்த தைரியத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முன்னாடி அப்படியே நம்ம சுகா மேலே ஏறி உட்காந்தா அவரை ஃபோர்ஸாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சுகாக்கா, என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி மறுபடியும் இருக்குது. நான் தான் சொன்னேனே, நான் இருக்க வரைக்கும் உன்னை தனியாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சுகாவுமே எதுவுமே சொல்லலை, அவருமே பண்ணுறாரா. இதனால ஜிமின்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவரோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. தென் அப்படியே கொஞ்சம் 2 பேரும் ஒரு ஒன்றா இருக்காங்களா. தென் இப்போ நம்ம சுகா அப்படியே ஜிமினாவை பார்க்குறாங்க.
ஜிமினுமே சுகாவை பார்க்குறாங்க. சுகா இப்போ என்ன பண்ணுறாரு, ஜிமினாவை அப்படியே ஹக் பண்ணி அவர் மேலே படுத்திருக்காரா. ஜிமினாக்கே ஒரு மாதிரி வீடாக இருக்கு. என்னாச்சு, ஏன் சுகா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. என்னால் முடியல, நான் ரொம்பவே லோன்லியாக வச்சுக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்டுமே என்னை விட மாட்டான், அடிக்கடி வருவான் எனக்கு ஏதாவது ஹெல்ப்புங்கிறப்போ. பட் அவனுமே நான் நினப்பேன் என் கூட அவன் க்ளோஸாக இருக்கணும், இன்னும் என் கூட ஜாலியாக எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் நினப்பேன். பட் அவன் இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்குன்னு லைஃப் இருக்குல்ல, அவனுக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் இருக்குல்ல, அதனாலவே நான் அவனையுமே அவாய்ட் பண்ணுவேன். இதனால தான் நான் என் கூட யாரையுமே எடுக்க விட மாட்டேன். ஏன்னா எனக்கான பர்சன் எனக்கு மட்டுமே இருக்கணும்னு நினப்பேன். அது தப்பு கிடையாதுல்ல, அது தப்போன்னு தோணுச்சு. அதனால தான் நான் என்னவே தனியாக இருக்க பழகிக்கிட்டேன். பட் இருந்தாலும் ஆனால் நீ என்ன இப்படி பண்ணும்போது, அதாவது என் கூட மட்டும் இருக்கணும்னு நினைக்கிறல, என் கூட மட்டும் க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறல, உனக்கு நான் மட்டும் தானே மெயின், எனக்கும் நீ மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது. என்ன சொன்ன மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லு அப்படின்றாங்களா. நான் நான் எதுவும் சொல்லலையே அப்படின்றாரு. நான் உனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாங்க. நடுவில் ஃப்ரெண்ட்ஸே வந்தாலுமே அவங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் நீ மட்டும்தான் எனக்கு மெயின் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரா. அப்போ சுகா சிரிச்சிட்டே ஜிமினாவை ஹக் பண்ணுறாங்க. அப்படி ஒரு வழியாக நீ சிரிச்சிட்டியா, எனக்கு இதான் வேணும் அப்படின்ற மாதிரி ஜிமின் மறுபடியும் ஹக் பண்ணிக்கிறாங்க. சுகாவுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஜிமினாவை பார்த்து டாடி அப்படின்றாங்களா. ஜிமின்கா ரொம்ப ஷாக்காக இருக்குது. இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது சுகா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறாரு ஆர்மிஸ். இந்த ஹாப்பி எண்டிங்கோட நம்ம யூன்மின் மூவி முடியுது. இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.